நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இரவு நேரத்துல அடிக்கடி நான் யூரின் போறேன். யூரின் போகுறதுனால எனக்கு இரவு உறக்கமே இல்லாம போகுது. இதுதாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். அ கொஞ்சம் கொஞ்சமா யூரின் போய்க்கிட்டே இருக்கிறது. இப்பதானங்க போயிட்டு வந்தோம். 1 ஹவர்ல திரும்ப யூரின் வர மாரி இருக்கே! அப்படின்னு போனா, கொஞ்சமா யூரின் போயிட்டு வந்ததுனாலே ஒரு 10 வருடத்துக்கு மேலாக எனக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கமே இல்லாம போயிடுச்சு. இதனாலேயே உடல்ல நெறைய பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சு, சுகர் அதிகமாகுது. இந்த மாதிரியெல்லாம் இந்த யூரினரி பிளாடர சரி செய்றதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஏஜ் ஒரு ஃபேக்டர் இருந்தாலும், யங் அடல்ட்ஸ் நெறைய பேருக்கு இந்த அடிக்கடி யூரின் போற ஒரு பிரச்சனை இருக்குங்க. இதுக்கு ஸ்பெஷலா அந்த பிளாடர நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், சுகர் லெவல குறைக்கிறதுக்கும் சிம்பிளான சில விஷயங்கள். அடிக்கடி யூரின் போறீங்கன்னா கவலை வேண்டாம். சித்த மருத்துவத்துல அதுல நிரந்தரமான தீர்வுகளும் இருக்கு. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல உடல் நலனில் ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல யூரினரி ட்ராக்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் நம்ம சிறப்பான சிகிச்சைகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இரவு நேரத்துல அடிக்கடி நான் யூரின் போறேன். யூரின் போகிறதுனால எனக்கு இரவு உறக்கமே இல்லாம போகுது. இதுதாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அடிக்கடி இரவு நேரத்துல நமக்கு யூரின் போகுது? இதுல பகல் நேரத்துலயும் போறீங்களான்னா, ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம். ஒரு சிலர் பகல் நேரத்துலயும் எனக்கு அடிக்கடி யூரின் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா, இல்லைங்க பகல்ல நார்மலா இருக்கு. இரவு நேரத்துல தான் நான் அடிக்கடி யூரின் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வயதான நபர்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வருதுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீக்வென்ட்டா யூரினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமா யூரின் போய்க்கிட்டே இருக்கிறது. இப்பதானங்க போயிட்டு வந்தோம். 1 ஹவர்ல திரும்ப யூரின் வர மாரி இருக்கே அப்படின்னு போனா, கொஞ்சமா யூரின் போயிட்டு வந்துருவாங்க. ஒரு 50 ml அளவுக்கு. இது தொடர்கதையா போய்க்கிட்டே இருக்கும்போது, இரவு நேரத்திலும் இப்படியே இருந்துச்சுன்னா, 1 ஹவருக்கு ஒன்ஸோ, இல்ல 2 ஹவருக்கு ஒன்ஸோ, 2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாரி யூரின் போய்க்கிட்டே இருக்குன்னா, நம்ம உடல் ஆரோக்கியம், தூக்கம் முழுவதுமாக தடைப்படுது. ஏன்னா நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், இந்த பிரச்சனைனாலே ஒரு 10 வருடத்துக்கு மேலாக எனக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கமே இல்லாம போயிடுச்சு. இதனாலேயே உடல்ல நெறைய பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சு, சுகர் அதிகமாகுது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ இரவு அடிக்கடி யூரின் போறது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். மெயினா இந்த சுகர்னால தான் இரவு நேரத்துல அடிக்கடி நமக்கு யூரின் போற ஒரு நிலை ஏற்படுது. இதற்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? ஒரு சிலர் தும்முனாவோ, இருமுனாலோ யூரின் லீக் ஆகுற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுவுமே ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கணும். தும்பும் போதோ, இரும்பும் போதோ யூரின் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாலோ, இது யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடக்கவே முடியாத மாதிரி. யூரின் போகணும்னா உடனே நம்ம போயே ஆகணும். கொஞ்ச நேரம் இருந்தா இங்க நம்ம பெட்ல இருந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்குள்ளேயே எனக்கு காலோடு யூரின் வர மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றது. இன்னும் ஒரு சில பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ், அதாவது கர்ப்பப்பை கீழே இறங்கி இருக்கிறது, கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகும்போது பிளாடர்ல ஒரு கம்ப்ரெஷன் ஏற்படுது. பிளாடர்ல கம்ப்ரெஷன் ஏற்படும்போது அடிக்கடி யூரின் போகணும்னு தோணுங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் புரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போது, புரோஸ்டேட் கிளாண்ட்ல ஒரு வீக்கம் வந்துகிட்டே இருக்கும்போது, அது பிளாடர்ல ஒரு அழுத்தம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குமே அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது. யூரினரி பிளாடர்ல ஒரு கம்ப்ரெஷன் ஏற்பட்டு, புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆகி யூரினரி பிளாடர்ல ஒரு கம்ப்ரெஷன் ஏற்பட்டு அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஒரு ப்ராப்ளம் வரும். இதை தாண்டி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம இடுப்பு பகுதியில் ஸ்பைனல் கார்டில் ஏதாவது அடிபட்டிருக்கு, இல்லை ஏதாவது சர்ஜரி இருந்தாலோ, இல்லை டிஸ்க் பல்ஜ் இருக்குது, இல்லை கட்டிகள் மாதிரி ஏதாவது இருந்து நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ நமக்கு பிளாடரில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது இந்த யூரினரி பிளாடரை சரி செய்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்?
ஸோ ஏஜ் ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த அடிக்கடி யூரின் போகிற ஒரு பிரச்சனை இருக்குங்க. இதுக்கு ஸ்பெஷலாக அந்த பிளாடரை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் சிம்பிளான சில விஷயங்கள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 மூலிகைகளை மருந்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். ஒன்று தாண்டிக்காய், இன்னொன்று மாசிக்காய். இந்த 2 மூலிகையும் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ தாண்டிக்காயும் சரி மாசிக்காயும் சரி நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள். இந்த அதீத துவர்ப்பு இருக்கக்கூடிய இந்த 2 மூலிகையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு பிளாடர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அடிக்கடி யூரின் போகிறீங்களா, அந்த பிரச்சனை உங்களுக்கு தடைப்படுது. ஸோ இது எப்படி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மாசிக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாண்டிக்காய் பொடி, 2மே எடுத்துக்கோங்க. 2ம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 100 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்துடணும். ஸோ கலந்துட்டு இதை குடிச்சிக்கிட்டே வாங்கலை. இதை எப்போங்க நம்ம எடுக்கணும்னா, இரவு மட்டும். தினம்தோறும் உணவு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஒரு 7:30க்கெலாம் டின்னர் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 8:30க்கு இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க. தாண்டிக்காய், மாசிக்காய் இது 2மே கலந்து நைட்டில் மட்டும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ நைட்டு குடிக்கும்போது இது என்ன பண்ணுன்னா, அந்த பிளாடர் மசில்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். தோற்பு சுவை இருக்கிறதுனால அதனுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா வந்து மசில்ஸை ஸ்ட்ரென்தன் ஆகும், கான்டாக்ட் பண்ணும், சுருக்கி வைக்கும். அப்போது பிளாடர் அடிக்கடி நமக்கு யூரின் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. ப்ளஸ் இது 2மே நல்ல ஒரு தூர்ப்பு சுவை இருக்கிறதுனால சுகர் லெவல் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருங்க. ஒரு 7லேருந்து 10 நாட்கள் நம்ம வந்து இந்த மருந்துகளை எடுக்கும்போதே பிளாடர் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகி கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிளாடர் மசில்ஸ் வீக்காக இருந்ததுன்னா அது கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா அதுவும் நமக்கு கண்ட்ரோலாக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இது எல்லாமே எடுக்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வெளியேற ஆரம்பிச்சு டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சுகர் லெவலும் நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், ஸோ உணவில் பொறுத்த வரைக்கும் வாழைப்பூ ரொம்ப முக்கியங்க. இதனோட பார்த்திங்கன்னா கோவக்காய், கொத்தவரங்காய் நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாடர் மசில்ஸ் நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. ஸோ அடிக்கடி யூரின் போகிறீங்க, தும்முனா இருமுனாவே எனக்கு வருது அப்படின்னு சொன்னால் இந்த மருந்துகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த பிரச்சனை வருங்க. யூரின் போகும்போது எரிச்சலாக போகிறது, அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகிறது, நெருப்பு பட்ட மாதிரி நமக்கு எரிச்சல் இருக்கிறது, இதுவுமே அதிகமான நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் பிளாடர்லேருந்து திரும்ப யூரின் போகிற மாதிரி ஒரு நிலை வரும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, புரோட்டீன் நிறைந்த மெக்னீஷியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ கொண்டைக்கடலை கொஞ்சமாக நம்ம வந்து கொண்டைக்கடலையை நல்லா வேக வைத்து இந்த சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுதானிய வகைகளில் பனிவரகு ரொம்ப முக்கியமானது, குதிரைவாளி முக்கியமானது. ஸோ பனிவரகு, குதிரைவாளி இதை உணவாக நம்ம சமைத்து சாப்பிடும்போதும் நமக்கு அதீத ஆற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பிளாடர் மசில்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருங்க. இதில் முக்கியமாக ஜடாமான்சி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ நம்மளும் ஸ்பெஷலாக பிளாடர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஜடாமான்சி கஷாயம் அப்படின்னு சொல்கிறது, ஸோ இது நம்ம கஷாயமாகவே இருக்கும். இது தண்ணீரில் கலந்து அப்படியே நம்ம டைரெக்டாக குடிக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஜடாமான்சி கஷாயம் எடுக்கும்போது அடிக்கடி யூரின் போகிறது, இல்லை சிறுநீர் பாதை தொற்று இருக்கிறது, மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மருந்து நமக்கு பயன்படுது. ஸோ அடிக்கடி யூரின் போகிறீங்கன்னா கவலை வேண்டாம், சித்த மருத்துவத்தில் அதில் நிரந்தரமான தீர்வுகளும் இருக்குது. மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.